நிறுவனமான ஸ்விக்கி உணவு டெலிவரி ஆர்டர்களுக்கான பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை மீண்டும் ரூபாய் அதிகரித்துள்ளது. இது ரூபாய் 12 இருந்து ரூபாய் 14 உயர்த்தியுள்ளது. பண்டிகை காலத்தில் வாடிக்கையாளர்கள் பரிவர்த்தனைகளின் அளவு அதிகரித்ததே இந்த கட்டண உயர்வுக்கு காரணம் என்று நிறுவனம் குறிப்பிடுகிறது. இது பருவகால தேவை அதிகரிப்பை பயன்படுத்திக் கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சமீபத்திய திருத்தம் ஸ்விக்கியின் வழக்கமான கட்டண உயர்வு முறையின் மற்றொரு படியை குறைக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் பிளாட்ஃபார்ம் கட்டணம் சீராக அதிகரித்துள்ளது. இது ஏப்ரல் 2023 ரூபாய் 2 இருந்தது. ஜூலை 2024 ரூபாய் 6 உயர்ந்தது. அக்டோபர் 2024 ரூபாய் 10 உயர்ந்தது. இப்போது ரூபாய் 14 உயர்ந்துள்ளது. இது 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 600% அதிகரிப்பை குறிக்கிறது. ஸ்விக்கியின் தற்போதைய ஆர்டர்கள் தினமும் 2 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கிறது. அதாவது இந்த கட்டணங்களில் இருந்து தினசரி வருவாயில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த சமீபத்திய அதிகரிப்பு குறித்து நிறுவனம் எந்த பொது அறிக்கையையும் வெளியிடவில்லை. குறிப்பாக ஸ்விக்கி மற்றும் அதன் முக்கிய போட்டியாளரான ஜொமேட்டோ இரண்டும் தேவை அதிகரித்த காலங்களில் அதிக தள கட்டணங்களை சோதித்துள்ளன. இதுபோன்ற உயர்வுகளுக்கு பிறகு ஆர்டர் செய்யப்படும் எண்ணிக்கை நிலையானதாக இருக்கும். அப்போதெல்லாம் அவர்கள் அதிகரித்த விகிதங்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர். 2024 ஆண்டு நிதியாண்டின் முதல் காலாண்டில் அதன் நிகர இழப்புகள் ரூபாய் 611 கோடியாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு இதே காலத்தில் ரூபாய் 1197 கோடியாக அதிகரித்துள்ளதாக நிறுவனம் அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு தளத்திலும் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகளிலிருந்து வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 54% அதிகரித்து ரூபாய் 4961 கோடியாக உயர்ந்துள்ளது. ஸ்விக்கியின் நிர்வாகம் கூறுகையில் எண்ணிக்கை சார்ந்த வளர்ச்சியே அதிக இழப்புகளுக்கு காரணம் என்றும் நீண்டகால நிலையான லாபத்தை கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியது.